இது எந்த ஊர், எந்த இடம்? இது முதிவானி, புதுமனை, நாடார் தெரு, முக்காணி. என் பேர் தாமஸ். இந்த இவ்வளோ காலத்துக்கு இடையில இப்போ இந்த அதில் இங்கே உமரிகாட்டில் உடச்சி தண்ணி அவ்வளோ இதுக்கு ஊருக்குள்ளால வந்துட்டு இன்னும் வடியமாண்டுக்கு தண்ணி இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் வீடெல்லாம் இப்படி இடிஞ்சு இதாகி போச்சு. கவர்மெண்ட்ல இருந்து நல்ல ஒரு நிவாரணம் தர்றதுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கிறோம். ஆமாம், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும். இடையில இப்போ இந்த வெள்ளம் வந்து அவ்வளோ வீடெல்லாம் அழிச்சு போட்டுருக்கு. கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணணும். இப்போ 2 நாளாக இந்த வெள்ளத்தில் என்ன பண்ணீங்க? சாப்பாடு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ தண்ணி இருக்குது, மார்பளவு தண்ணியில கிடந்தோம். ஆமா, யாரும் உதவி பண்ண வந்தாங்களா? வரல. யாரும் அப்போ உங்களுடைய உடம்பு எல்லாம் என்ன ஆச்சு? எந்த ஒரு அரசியல் தலைவரும் யாரும் வந்து பார்க்கல. உங்க உடம்பு எல்லாம் ஆட்சி போயிட்டு தண்ணி வந்தவங்க எங்க போய் இருந்துக்கிட்டீங்க? மொட்டை மாடில இருந்தேன் சார். ஆமா, ஒரு இது கிடையாது. அவங்க தான் உதவி பண்ணாங்க, சாப்பாடுலாம் தந்தாங்க. 3 பேர் சாப்பாடு. இப்போ உங்களுக்கு நிவாரணமா யாரும் கொடுத்துருக்காங்களா? என்னமோ கிடைக்கல, எதுவுமே வரல. ஹெலிகாப்டர்ல வந்திருக்காங்க, ஏதோ உணவு பொட்டணம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வரல, கிடைக்கல. ரோட்ல தான் கிடைச்சிருக்கு. ஐயா, இந்த இடத்துல எவ்வளவு தண்ணி வந்துச்சு? ஏன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு மேல இது வரைக்கும் தண்ணி வந்துட்டுனே. இது வரைக்கும் தண்ணி வரும்போது மக்கள் எதுவுமே உள்ள வந்து விற்க முடியாது. மொட்டை மாடி ஓட்டம் எல்லாம் உடம்பே போறோம். இந்த வருஷம் காய வைமா 3 நாளா தண்ணி நிக்கி, மார்பள தண்ணி இருந்துச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லு. இப்போ சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாட்டுக்கு கஷ்டம்தான். ஏன்னா ஒரு நிவாரணமே கிடைக்கல முக்காணி புதுமலை நாடார் மக்களுக்கு. ஆமா, புதுமலை தெருவு இருக்குங்கிறதே புதுமணன் இல்ல, முக்காணி இருக்கிறதே யாரும் இல்லன்ட்டாங்க. என்ன இது நாங்க அப்புறம் எதுக்கு ஓட்டு போடுறோம்? மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. என்ன மாதிரி இந்த இது உங்க அனுபவம் இருக்குது? ரொம்ப மனவேதனைக்குள்ளா இருக்கணும். உயிர் பழைச்சதே மிச்சம், எங்க பொருட்கள் எல்லாம் வீணா போனதே மிச்சம். எந்த ரெஸ்கியூ டீமே எங்களை வந்து பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, சாப்பாடு தரல, தண்ணி தரல. நாங்கள் தண்ணி இல்லாமல் இருக்கோம். பெண்கள் எவ்வளவுக்குள்ள இடருக்குள்ள ஆகும். ஒரு ஒண்ணுக்கு போக முடியல, டாய்லெட் போக முடியல. இந்த வெள்ளத்தை பத்தி உங்களுக்கு அறிவிப்பு எதுவும் சொன்னாங்களா? ஒருத்தர் ஒண்ணு இதுவரைக்கும் முன்னாடி உள்ள பாலத்துல கூட
தண்ணி வந்துட்டுனா எப்பவுமே ஆளுக்கு போலீஸ் நிற்கும். ஒரு போலீஸ் கிடையாது. அவ்வளோ தண்ணிக்குள்ள அவ்வளோ மக்கள் நடந்து பாலத்தை கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் கிடையாது, ஒரு டீம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னு. ஜீரோ. ஒண்ணுமே. மக்களே அவங்க பொருட்களை பாதுகாத்துக்கிட்டது மட்டும்தான் மிச்சம்.
ஓட்ட தெரியுதுல்ல கீழே ஓட்ட தெரியுதுல்ல உள்ள இறங்கிடும் தண்ணி இருக்க உங்களுக்கு இறங்கிடும் வண்டி என்ன பிரச்சனை நீங்க வெளியே பாங்க நீங்க உள்ள பாங்க நாளைக்கு ஷார்ப்பா வசதி இருக்கணும் எப்படியா சமாளிச்சிடலாம். ஆனா வசதியே ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரங்க மாதிரி அலைய விடாதீங்க. பாவம் அந்த வசதி கம்யூனிட்டி கிச்சன் கான்செப்ட் இருக்கு. எத்தனை பேருக்கு தேவையோ 400 பேர்னா 400 பேர் கூடிய அரிசி 400 பேர் பருப்பு என்ட்ரி போட்டு நீங்க சமையல் பண்ணி வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணுங்க. அவங்கள போய் வீட்டுக்கு சப்ளை பண்ண சொல்லுங்க. இதை நீங்க பாத்துக்கோங்க. தங்கச்சி சொந்த காசுல பண்ணாதீங்க. என்ன வருது தெரியுமா? சரி 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 ஆளோட வந்து நான் இறக்குறேன். தண்ணியுமே உச்சிக்காட்டுல இருந்து ஆத்தூர் ஃபுல்லா உள்ள தண்ணி பூரா ஆத்தூர் குளத்துக்கு தான் வருது. குளத்துக்கு அந்த குளத்துக்கு வந்து காலை கீழே நாங்க வைக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு தண்ணி. நம்ம வாடு 2 வாடு 10 வாடு. எந்த ஊர் எந்த ஊரு? வாய் கூட கிடையாது. வாய் கிடையாது. தலைவலி கிடையாது. தண்ணி கிடையாது. தண்ணியில நாங்க வெள்ள தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வாடு 11 தம்பி ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் விட்டுருங்க. அவர் எல்லா இடத்துக்கும் பண்ணணும். நான் வரேன். காலையில நம்ம ஆத்தூர் பேரூராட்சி தலைவர் வந்தாங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு நாங்க கூப்பிட்டு இங்க நிப்பாரு. தம்பி கூலி சொல்லுவாங்க. கை தட்டாத குடியார பயில எல்லாம் சேர்ந்து நான் வர்றேன். இன்ஸ்பெக்டர் சார் வர்றாங்க. சரியா? அந்த வேலையை நாங்க பாக்குறோம். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கா சாப்பாடுக்கு. தம்பி சொன்னாரு வசதி உள்ளவங்க எப்படியா பாட்டுக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா கவுன்சிலர் சொல்லியிருக்கேன்.
ரேஷன் கடையில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒரு அரிசி பருப்பை என்ட்ரி போட்டு வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி கொடுக்கலாம். அது பேர் சமுதாய கிச்சன் சமையல் கூடன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்க. இது 2வது பாயிண்ட். சரியா? தண்ணி மின்சாரம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆகாது, எங்கேயுமே கரண்ட் இல்லை. சரியா? இந்த ஸ்ட்ரெச்சில் ஏன்னா நீங்கள் இங்கே மட்டும் பார்க்குறீங்க, யாரெல்லாம் பார்த்தா எல்லாம் சாஞ்சு கிடக்கு. எல்லாம் ரெடியாகி வரணும். இன்னைக்கு ஆகுமோ நாளைக்கு ஆகும் உறுதிமொழி நான் கொடுக்க முடியாது. கிளீன் பண்ணுற வேலை நாளைக்கு கண்டிப்பாக வெளியூர்லேருந்துலாம் வெளி மாவட்டங்கள்லாம் ஸ்வீப்பர் வந்திருக்காங்க. வேலை நடக்கும். அந்த வேலையை நாளைக்கு பண்ண வைக்கிறோம். சரியா? இதுக்கு கவுன்சிலர் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்து கடையை உள்ள கொடுப்பாங்க. பொருள்லாம் எங்கேருந்து வருது என்னங்கிற விவரத்துக்கு பேசுங்கப்பா. நாங்கள் சிப்பிகடத்துலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்கு நேற்று தான் ஒரு ஃபோன் வந்தது, எப்படி குருவித்துறைக்கு ரொம்ப அர்ஜென்டான தேவை இருக்குன்னு சொல்லி. நாங்கள் ஏற்கனவே இது ரெடி பண்ணவில்லை. எங்கள் ஊர்லேயும் நிறையா பாதையெல்லாம் உடஞ்சி பண்ண முடியல. அதனால் நாங்கள் லோக்கலோட தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் மக்களுக்கு. இது அவங்களுக்கு பூர்த்தி பண்ண முடியாது. நாங்கள் அடுத்த இது நாங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போதாக முடிவு பண்ணியிருக்கோம். இதுங்க ஊர் மக்களால் கொடுக்கப்பட்டது. இது ஊர் மக்களால் இது பண்ணி கொண்டு வந்துருக்குறோம். அடுத்த தடவை நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் போய் நாங்கள் செஞ்சலான்னு இருக்கிறோம். இன்னும் மக்களுக்கு இன்னும் செய்யணும் ஆசை தான். அதுக்குள்ளே பண வசதி பிரிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வந்துடுவோம். நாளைக்கு அடுத்த டைம் கொண்டு வர மாதிரி. எந்த ஏரியாவிலேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? சிப்பிக்குளம் மீனவ கிராமம் தான். தூத்துக்குடி மாவட்டம் லாத்திவன் தாலுகா. எங்களுக்கு தகவல் சொன்னது நம்ம நாட்டுப்படகு சங்க தலைவர் சொன்னார். இப்படி நம்ம குருவித்துறை வைக்க ரீகன் சொன்னார். இப்போ அதனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கிறோம். அது மாதிரி 2ஆக பிரித்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கொடுப்போம். இது எங்களுக்கு நைட்டுக்கு தான் எங்களுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டுங்கிறது தெரிய வந்தது. அதனால தான் கொஞ்சம் அவசரமாக இந்த அளவுக்கு முடிஞ்சது. இது அரசாங்கத்தின் இதோட வருதா? இது கிராம மக்களாக தான் செஞ்சுருக்குறோம். ஆமாம், நம்ம மக்களுக்குன்னு சொல்லி. சரி சரி, நன்றி. இந்த மக்களுக்கும் இக்கட்டான நிலைமையில எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லுவோம். குருவித்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 11 வீடுகிட்ட இடிஞ்சிட்டு ஒரு 10 வீடுக்கு மேலே சேதமாயிட்டு, அது போக பொருட்கள்லாம் உடைமைகள்லாம் இழந்து மக்கள் வந்து உணவுக்கே நாங்கள் வந்து ரொம்ப திண்டாடிட்டோம். அரசாங்கம் எங்களுக்கு எந்த இதுவுமே பண்ணலை, சலுகைகள் பண்ணலை.
சென்னை வெள்ளத்தோட பாதிப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை. எங்கள் உள்ளூர் மக்கள் தான் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் ரீகன் அவர்களுக்கும் சேகர். ஆமாம், எங்களுக்கு பக்கத்தில் இருந்து மாற்று சமுதாய எங்கள் உறவுகள் தான் எங்களுக்கு இது பண்ணாங்க. அங்கே உள்ள நாட்டுப்படகு சங்க தலைவர் ரீகன் அவர்கிட்ட வந்து சேகர் எஸ்ஐ அவங்க வந்து சொல்லி எங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் அந்த நேரத்தில் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சிப்பிக்குளம் கிராம மக்களுக்கு சொல்ல வார்த்தையில் ரொம்ப மனப்பூர்வமான நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது மூலமாக சரி அண்ணாச்சி. உமரிக்காட்டிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் உமரிக்காடு கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு 18ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கினால எங்கள் ஊர் முழுவதும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வீடுகளும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஆடு மாடு கோழி அனைத்தும் இறந்து விட்டது. மொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் இருந்து வெளி மாநிலங்களில் வெளியூர்களில் வசிக்கக்கூடிய எங்கள் ஊர் மக்கள் சார்பாக அவங்க அனுப்பிய நிவாரணத் தொகையிலிருந்து இன்றைக்கு எங்கள் ஊரில் தனியாக எங்களுடைய திருமண மண்டபத்தில் சமையல் செய்து அதன் மூலம் எங்கள் ஊர் மக்களுக்கு நாங்கள் இன்று வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் இதுவரை நிவாரணம் எங்கள் ஊருக்கு 2 வண்டிகளில், அதாவது நேற்றும் இன்றும் ஒரு வண்டியில் வந்துள்ளது. இது எங்களுக்கு போதுமானது அல்ல. மற்றும் சுகாதார சீர்கேடு முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுகாதார பணி முழுமையாக மேற்கொள்ள இந்த அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது எங்களுக்கு இதுக்கு தேவையான துப்புரவு பணியாளர்கள் இன்று ஒரு பணியாளர் கூட கிடைக்கல. எங்க ஊர் முழுவதும் இன்னைக்கு சகதிக்காடாக நிறைந்துள்ளது. இந்த சகதிக்காடு ஆடு மாடு கோழி அனைத்தும் இறந்து கிடைக்கிறது. இதை அப்புறப்படுத்துவது கூட எங்கள் ஊரில் ஒரு ஆள் கூட கிடைக்கல. துப்புரவு பணியாளர்கள் யாரும் இதுவரைக்கும் வரல. வேற மருத்துவ சாதனங்கள் வேண்டும், குடிநீர் கிடையாது. முக்கியமாக மின்சார வசதி இல்லாமல் 5 நாட்களாக அவதிப்படுகிறோம். எந்தவித தொலைத்தொடர்பு சாதனங்களும் வேலை செய்யவில்லை. பிஎஸ்என்எல் உட்பட ஏர்டெல் பேசி எந்த ஒரு தொடர்பற்று ஒரு தீவில் வாழ்வதைப் போல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு இழப்பை இந்த கிராமம் சந்தித்துக் கொண்டு இன்றைக்கு அதை எதிர்நோக்கி நாங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு தாழ்மையான ஒரு பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசு இந்த ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டியதை அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் அனைத்து கிராம விவசாய சங்கம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இதை தயவு செய்து எல்லாவித உதவிகளும் கிடைக்க வேண்டும். முக்கியமாக மின்சாரம் இல்லாமல் 5 நாட்களாக அவதிப்படுகிறோம். குடி தண்ணீர் கிடையாது. சாலை வசதி அனைத்தும் சாலை முற்றிலும் நாசமாகிவிட்டது. போக்குவரத்து அடியோடு ஸ்தம்பித்து நிற்கிறது. இந்த நிவாரணப் பொருள் வந்ததே எங்களுக்கு 5 நாட்களுக்கு பிறகு. அதனால் நாங்கள் ஒரு சாலை மறியல் செய்வதற்கு முன்பாக இந்த அரசு அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு ஊர் மக்கள் சார்பாகவும் எங்கள் ஊர் கிராம விவசாயிகள் சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இது எந்த இடமா நீங்கள் என் பேர் லிங்க புஷ்பம். இப்படி தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே அள்ள முடியல. எல்லாம் மேலே மேலே செருப்பில் வச்சேன். அவங்களும் தண்ணியில் போயிட்டு ஆடு கோழிலாம் எல்லாம் போயிட்டு. ஆனால் ஒருத்தருங்க வந்து பார்க்கல. பார்க்கஞ்சதில் ஒன்றும் தர முடியல. ஒரே ஒரு அட்டைப்படி மேலே ஒன்று தந்தாங்க. ஒரு நாள் என்னமோ பார்சல் சாப்பாடு தந்தாங்க. அதுக்கப்புறம் தரல. 2 பிஸ்கெட்டு என்னமோ தந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாருமே வரல. ஒன்றுமே பார்க்க. உங்களுக்கு எந்த மாதிரி இழப்பீடு ஆகிருக்கு? எவ்வளோ இருக்கும்? இந்த கடைக்கு எங்கே போவோம்? இந்த ரோட்டில் தான் கிடந்த மாதிரி கிடக்கும். ஆமாம், எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும். எங்கள் வீடு கட்டி தரணும். எங்கள் ஆடு கோழி எல்லாம் தண்ணியில் போயிட்டு அரிசி பருப்பில் எங்களுக்கு எதுவும் தரல. உள்ள போங்க உமரிக்காடில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆத்தங்கரை தெருவில் இருக்கோம். இந்த மாதிரி வெள்ளம் வருது அப்படிங்கிற ஒரு முன் அறிவிப்பு எதுவுமே இல்லை. திடீர்னு காலையிலே வெள்ளம் வந்துட்டு பிள்ளையை தூக்குவா பொருளை தூக்குவா என்னன்னே தெரியல. நாங்கள் பொருளை தூக்கிட்டு வேக வேகமாக ஓடுறோமா பிள்ளையை தூக்குவோமா என்னன்னு தெரியல. இதுவரைக்கும் எங்களுக்கும் ஆடு மாடு எல்லாம் போயிட்டு வீடுமே போயிட்டு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். குழந்தைங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிள்ளைக்கு பாலுக்கு என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் எங்களை யாருமே இன்ன வரைக்கும் பார்க்கவே வரல. இப்படி இருக்காங்க. கரண்ட் இல்லை. இப்போ வந்து நிற்கும் ஒரு இடத்துல, அந்த இடத்துல எங்களுக்கு சாப்பாடுக்கு கூட நாங்கள் என்ன பண்ணேன்னு தெரியல. அந்த லெவலில் நாங்கள் வந்து தத்தளிச்சுட்டு இருக்கோம். எங்களை யாராவது வந்து இப்போ பார்க்காங்களா, காப்பாற்றுறாங்களா? எதுவுமே இது வரைக்கும் செய்ய மாட்டேங்காங்க. இந்த உமரிக்காடு ஊரில் இருந்துட்டு ஃபுல்லாக ஆழத்துக்குள்ளே நிற்கும். இவ்வளோ தண்ணிக்குள்ளே இருந்து இப்படி கரையில் இருந்து இவ்வளோ இடமும் உடஞ்சிட்டு இனிமேல் நாங்கள் எப்படி ஒரு இடத்துல நாங்கள் அமைச்சு இருக்க போகிறோம், எங்கள் வாழ்க்கையை எப்படி நாங்கள் திரும்ப மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதே எங்களால் நான் புரிஞ்சுக்கிடவே முடியல. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணி எங்களுக்கு ஒரு நிதி உதவி ஏதாவது தந்து எங்களை ஒரு பிழைப்பு எல்லாம் போயிட்டு ஆடு கோழி எல்லாமே போயிட்டு இனிமே நீங்க எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் தந்து எங்களுக்கு ஒரு வீடும் கட்டி தந்து எங்களுக்கு அமைச்சு தரணும். நல்லபடியா இனிமே நாங்களும் ஆள போல சமுதாயத்துல வாழணும். அதுக்காக எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நன்றியாவே கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட.
ஆறு தாமிரபரணி ஆறு உடச்சி சொக்கபாங்கிற நேர்லேருந்து வந்து எதுக்கு போயிடுற நாலேஜ் அது சொல்லும்போது கேட்போம். பிறகு தண்ணி பயங்கர இழுப்பு, எல்லா ஊரும் எங்கேயும் வெளியே போடாமல் ஊர் தூண்டிச்சு தீவாயிட்டு. எந்த சைடெலாம் தண்ணி இங்கே இருந்துச்சுன்னா ஊருக்குள்ளே இவ்வளோக்குள்ளே இருந்துச்சு? ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக இந்த இடத்துல இவ்வளோ இருந்துச்சு. ஆமாம், அந்த இடத்துல களத்துக்கு இருக்குது, ஆனால் வர முடியாது. என்ன இருக்குல்ல, இது வந்து திங்கக்கிழமை வந்தது. என்ன இருக்கு பாருங்க மேலே இந்த கதவு இருக்கு பார்த்தீங்களா, இது திங்கக்கிழமை வந்தது. அப்புறம் குறைஞ்சி போய் செவ்வாய்க்கிழமை இவ்வளவு, அப்புறம் தான் படிப்படியாக குறைஞ்சி. சரி. இது எந்த ஊருண்ணே? வெள்ளக்கோயில். இங்கேருந்து குறும்புடு அதுலேயும் உடப்பு விழுந்துட்டு, அப்புறம் ஆத்தூர் வரையிலையும் உடப்பு விழுந்துட்டு, எங்கேயும் போக முடியாது. அப்புறம் வேலைக்கிழமையில இருந்தால் போக்குவரத்து கொஞ்சம் ஆள் தாண்டி போகிறது. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க மக்கள்? சாப்பாடுக்கு எங்கள் ஊரில் பிரசன்ட் தலைமையில் இப்போ குவாலிட்டி சோறு போட்டாங்க ஒரு வேளை பள்ளிக்கூடத்தில். அப்புறம் வெளி ஆள் வந்து டெய்லி சாப்பாடு காலையில மத்தியானம். சரி, இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்குண்ணே? இப்போ ஓரளவு சீராகிட்டு. சரி.